ஜெய் ஸ்ரீராம். குருவாயூரப்பனோட இன்னொரு ரசமான கதை. கற்பனை செய்து பார்க்க முடியாத நிகழ்வுகளை நிகழ்த்தி அதன் மூலம் மக்களாகிய நமக்கு ஆத்ம ஞானத்தை அருள்பவர் தான் குருவாயூரப்பன். குருவாயூருக்கு பக்கத்தில் பெரும்படச்சேரின்னு ஒரு இடம். அங்கே குருவாயூரப்பனுக்கு 1000 கலம் நெய்வேத்தியம் செய்வது அப்படின்னு ஒரு பெரிய விழா நடக்கும். அப்படின்னாக்க 1000 கலம் மகான்னம் காய்கறிகள் எல்லாம் பண்ணி குருவாயூரப்பனுக்கு நிவேதனம் பண்ணுவாள். அதுக்கு அந்த விழாவுக்கு ஒரு தரம் ஒரு 4 வயதான சமயக்காரா அந்த வேலைக்காக போனான் குருவாயூர்லேருந்து. ஸோ அவர்களை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் என்ன பண்ணுறார், ஏளனமாக சிரிக்கிறார். ரொம்ப கர்வத்தோடு அவகிட்ட நாளைக்கு 1000 கலம் சாதம், குழம்பு, பொரியல், பாயசம் எல்லாம் செய்யணுமே, வயதான உங்களால் முடியுமா? இந்த வயதிலும் உங்களுக்கு பணத்து மேலே உள்ள ஆசையினால் வேலைக்கு வந்திருக்கேளே அப்படின்னு ஒரு கர்வத்தோடு ஆணவத்தோடு கேட்குறார். அவர்கள் எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. அவர் போய்டுறார். உடனே அவரோட பேச்சினால் ஒரு பயம் வருது. குருவாயூரப்பன்கிட்ட வேண்டிக்கிறாள், உன்னோட அருளை அடைய முடியாத எங்களை இந்த இவக்கிட்டேருந்து காப்பாற்று, நாங்கள் எல்லாம் உனக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்கு சக்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாள். வேண்டிண்டு படுத்துக்க போய்ட்றான். அப்புறம் மறுநாள் காலம்புற 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு அங்கே இருக்கிற குளத்தில் குளிக்கிறதுக்கு போகிறாள். அங்கே போகும்போது அங்கே அவள் நாக்கோரி அப்படின்னு ஒரு பையன் அவனை பார்க்குறான். பார்த்துட்டு அவள் ஊர்க்காரன் அவனை பார்த்துட்டு, நீ எப்படி இங்கே இவ்வளோ காலம்புற நேரத்தில் அப்படின்னு கேட்குறான். அவன் அங்கே குளிக்கிறத பார்த்துட்டு அப்போ அவன் சொல்கிறான், நேற்றுக்கு ராத்திரி தான் எனக்கு தெரிஞ்சுது நீங்கள் 4 பேரும் சமையல் வேலைக்கு போயிருக்கேள் அப்படிங்கிறது. உங்களுக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணலாங்கிறதுக்காக இந்த வயசான காலத்தில் கஷ்டப்படுறேன்னு உதவி பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சமையல் வேலை பண்ணுறா. இந்த நாக்கோரி கிடு 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 பரன்னு எல்லாத்தையும் செஞ்சு 9 மணிக்குள்ளே குருவாயூரப்பனுக்கு 1000 கலம் சாதம், பால் பாயசம், காய்கறி வகை, தேங்காய் பாயசம்னு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பொறுப்பாளர் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷம். அவளை அந்த பெரியவாளெல்லாம் பாராட்டிட்டு நிறைய வெகுமதி அளிக்கிறார். நிறையா அவளுக்கு பணமும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் உடனே இந்த நாக்கோரி எனக்கு அவசரமாக குருவாயூர் போகணும் என்ன கூட்டிகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே கிளம்பி போயிடுறான். அப்புறம் இவாளெலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு போயிடுறா, ஆற்றுக்கு போயிடுறா. அவர்களுக்கு அந்த நாக்கோரியின் நினைப்பே வரல. அவள் பாட்டுக்கு ரொம்ப ஆனந்தத்தில் போயிடுறா. அன்றைக்கி ராத்திரி அவளோட கனவுல குருவாயூரப்பன் தோன்றி, உங்களுக்கு சமையலில் உதவி செய்கிறதுக்கு நான் தான் வந்தேன் அப்படின்னு காட்சி தந்து சொல்கிறார். அடியவர்களே, நாக்கோரியாக வந்தது நான் தான், உங்களுக்கு சமையல் உதவி செய்தது நான் தான், எனக்கு கூடி தராமல் வந்து விட்டீர்களே, உழைப்பை வாங்கிட்டு ஊதியம் தராமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறார். இவர்கள் பயந்துண்டு எழுந்து நோடுறா. அடியவர்கள் எழுந்துண்டு அப்படியே கண்ணீர் மல்க, குருவாயூரப்பா, எங்களை காப்பாற்றுறதுக்காக நீ சமயக்காரனா வந்தியா, அப்படி உன் கருணையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப தழுதழுத்து கண்ணீர் விடுறா. இதான் இந்த கதை. இதுலேருந்து அந்த ஊரில் 1000 கலம் நிவேதனம் செய்யும்போது குருவாயூரப்பனுக்கு எல்லாம் செஞ்சு நிவேதனம் பண்ணுற நாளில் அங்கே வேலை பண்ணுற அடியாள்கள் தாங்க வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பங்கை இன்னி வரைக்கும் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போகிறான். ஹே குருவாயூரப்பா,